யூதர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஷாலோம் என்று சொல்வார்கள். நாமும் அதற்கு சமாதானம், பீஸ், அதாவது சண்டை இல்லாத அமைதியான நிலை என்று மட்டுமே நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் எபிரேய இலக்கணத்தின்படி அக்கார்டிங் டு ஹீப்ரூ மார்ஃபாலஜி, இந்த ஒற்றை வார்த்தைக்குள் வேதாகமத்தின் மாபெரும் மீட்பின் திட்டமே மறைந்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் 200 முதல் 299 முறை பயன்படுத்தப்பட்டுள்ள ஷாலோம் என்ற வார்த்தை ஷல்லாம் என்கிற வேர்ச்சொல்லிலிருந்து வருகிறது. இதற்கு வெறும் அமைதி என்று மட்டும் அர்த்தமில்லை. முழுமையாக்குவது, டு பி கம்ப்ளீட்டட், குறைவின்றி இருப்பது, டு ரிமைன் ஹெல்த்தி அன்ஹார்ம்டு, மற்றும் மிக முக்கியமாக உடைந்ததை சரி செய்து இழப்பீடு செய்வது, டு மேக் ரெஸ்டிடியூஷன் ஆர் ரீகம்பன்ஸ் என்று அர்த்தம். இதிலிருந்து தான் ஷாலோம் என்ற வார்த்தை வந்தது. எனவே ஷாலோம் என்றால் வெறும் பிரச்சனை இல்லாத நிலை மட்டுமல்ல, உடைந்த ஒன்று மீண்டும் முழுமையாக்கப்பட்டு செழிப்படைவதை குறிக்கிறது. இந்த வேர்ச்சொல்லிலிருந்து வரும் இன்னொரு வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். லேவியராகமத்தில் இஸ்ரவேலர்கள் செலுத்தும் சமாதான பலிக்கு எபிரேய மொழியில் ஷெலேம் என்று பெயர். மனிதனின் பாவத்தால் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான உறவில் ஒரு பெரிய உடைசல் ஏற்பட்டது. அந்த உடைசலை சரி செய்து பாவத்திற்கான இழப்பீட்டை செலுத்தி, அதாவது ரெஸ்டிடியூஷனை செலுத்தி, உடைந்த அந்த உறவை மீண்டும் முழுமையாக்கும் பலிதான் இந்த ஷெலேம், சமாதான பலி. இப்போது சிலுவையின் நிஜத்திற்கு வருவோம். இயேசு சிலுவையில் முடிந்தது, இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று சொன்னபோது அவர் ஏதோ தன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லவில்லை. தேவனோடு நமக்கு இருந்த உடைந்த உறவை சரி செய்ய அவர் தன் ஜீவனையே முழு இழப்பீடாக, ரீகம்பன்ஸாக செலுத்தினார். அவர் செலுத்திய அந்த விலையினால்தான் தேவனோடு உடைந்திருக்கும் நம் உறவு முழுமையாக்கப்பட்டு ஷலாம், நமக்கு உண்மையான ஷாலோம் கிடைத்திருக்கிறது. அதனால் தான் அகராதியில் ஷாலோம் என்பதற்கு ரட்சிப்பு அல்லது மீட்பு, டெலிவரன்ஸ் ஆர் சால்வேஷன் என்றும் ஆழமான ஒரு அர்த்தத்தை தருகிறது. இன்று உங்கள் வாழ்வில் எந்த பகுதி முழுமை இல்லாமல் இழப்புகளோடு உடைந்து கிடக்கிறதோ அங்கே இயேசுவின் ஷாலோம் இறங்கி வருவதாக. உங்கள் உடைந்த பகுதிகள் மீண்டும் முழுமையாக்கப்படட்டும்.